வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேமுதிகவின் அடுத்த கட்ட முடிவு, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்த நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி இந்த ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது இந்த ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறதன் காரணமாக அவர்களுடைய இலக்கு 2026 என்றே கூறுகிறார்கள். ஆகையால் இந்த ஒரு தேர்தலை புறக்கணித்துவிட்டு கட்சியை பலப்படுத்தவும் கட்சியின் ஆதரவை பெருகவும் பல கட்ட முயற்சிகளை தீவிரமாக எடுக்கவும் பார்த்தீங்கன்னா தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த ஒரு தேர்தலில் நாம் தனித்து நிற்கலாமா, இல்லை யாரையாவது ஒரு கூட்டணியில் பார்த்திங்கன்னா எந்த கூட்டணியில் போகனால் நமக்கான சீட்டுக்கள் அதிகப்படியாக கிடைக்கும், பெரும் விதத்தில் ஆதரவை கூட்டலாம், எந்தெந்த தொகுதியில் நமக்கான ஆதரவு குறைந்து இருக்கிறது, அப்படி இப்படி என்று பலவிதமான முடிவுகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு பக்கம் விருதுநகர் வாக்கு எண்ணிக்கை தற்போது அதற்கு பார்த்திங்கன்னா மறுப்புகளை தெரிவித்திருக்கும் தேர்தல் ஆணையம் அதில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று பலவிதமான முடிவுகளையும் எடுக்க இருக்கிறார்களாம். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய விருதுநகர் மறுவாக்கு எண்ணிக்கை தற்பொழுது என்னதான் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையம் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் அடுத்த முடிவு என்ன எடுக்க போகிறார்கள் அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை தேமுதிகவின் தொண்டர்களிடையே விருதுநகர் தொகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு சில ஆதரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட விருதுநகரில் முழுமையான ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா குளறுபடிகள் காரணமாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார் அப்படின்னே சொல்கிறாங்க. இதனெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பிரேமலதா அவர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்து அடுத்த கட்டமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும் அளவில் பார்த்திங்கன்னா வெற்றியை பார்த்திங்கன்னா ஒரு உறுதிப்பட எடுக்கும் தேமுதிக கட்சியை உருவாக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் பல கட்ட முயற்சிகள் என்பது தொடர்ந்து எடுக்கப்பட்டுவதன் காரணமாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.